FWC கடைசி 5 MCQ பாப்போமா 45 வரை பார்த்தோம் ஏற்கனவே. நாற்பத்தாறாவது கேள்வியை பாருங்க. 46வது கேள்வி, 3 புள்ளியேற்றங்களின் தொகுதியை கருதுக. 46வது கேள்வி, தொகுதியின் நிலைமின் சக்தி 0 ஏற்றம் Qவின் பெறுமதி. சரியா? ஏற்றம் Qவின் பெறுமதி இது பிளஸ் Q ஏற்றம் பிளஸ் Q ஏற்றம் எங்கல Q ஏற்றமா இரு சமபக்க முக்கோணி தந்திக்கிறாங்க. ஆனா இந்த நீளம் ஏன்னு எடுப்பேன், சமன்பாடு காட்டிக்கிற இதுவும் ஏ, இது வரும் √2a. இந்த நீளங்கள் சமன்பாடு காட்டிக்கிறாங்களே ஏ ஏ அடையாளம் போட்டு காட்டிக்கிற இப்படி இந்த நீளங்கள் சமன். அப்ப இது √2a என்று வரும். இரு சமபக்க செங்கோண முக்கோணி என்பதால தொகுதியின் நிலைமின் சக்தி பொது 2 புள்ளியேற்ற மீன் தான். தியரி படிச்சுப்பீங்க, நான் சும்மா ஞாபகப்படுத்துறேன். 2 புள்ளியேற்ற மீன் தான் Q1 Q2. எங்களுக்கு இந்த தொகுதியிட நிலைமின் சக்தியை சொல்லலாம். இந்த 2 தொகுதி, இந்த 2 ஏற்றத்தை கொண்ட தொகுதியிட நிலைமின் சக்தி நான் நிலைமின் சக்தி என்று பார்க்கிறது. இப்ப ஈர்ப்புலையும் பார்க்க ஈர்ப்பு அழுத்த சக்தி என்று பார்க்கறது நாங்க ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்கிற வேலை தான் ஈர்ப்பு அழுத்த சக்தியா சேமிக்கப்படும். அதே மாதிரி மின்புலத்துக்கு எதிராக செய்கிற வேலை தான் மின் அழுத்த சக்தியாக சேமிக்கப்படும். ஆக மின்புலத்துக்கு எதிராக அல்ல மின் விசைக்கு எதிரான வேலை நிலைமின் சக்தி என்பது இந்த தொகுதியிட நிலைமின் சக்தி என்பது மின் விசைக்கு எதிரான வேலை. எப்போனா மின் விசைக்கு எதிரான வேலை பார்க்க முடிவிலை சார்பாக அல்லது சக்திகள் பார்க்க முடிவிலி சார்பாக. அது முடிவிலியில் அழுத்தம் 0 எடுக்கு, முடிவிலியில சக்தி 0 எடுக்கு. ரைட்? இதை கருதலாம். உங்களுக்கு இதை கருதலாம். முதலாவதாக முடிவிலிருந்து Q1 என்ற ஏற்றம் கொண்டு வரப்பட்டேக்கு, இரண்டாவது Q2 ஏற்றம் கொண்டு வந்த மாதிரி. இப்ப Q1 ஏற்றம் வரும்போது, Q1 ஏற்றம் முடிவிலிருந்து வரும்போது இந்த இடத்துல எந்த ஒரு புலமும் இருக்கல்ல. எனவே மின்விசைக்கு எதிராக வேலை செய்ய அவசியம் இல்லை. எனவே சக்தி சேமிக்கப்படாது. 2வது ஏற்றம் வார நேரம் இந்த முதலாவது ஏற்றத்தால் ஒரு புலம் உருவாகி இருக்கும். அந்த புலத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய ஏற்படும். சரியா? அதை செய்ய வேண்டிய வேலை என்று பார்த்தா அழுத்தம் தர ஏற்றம். இவர் உருவாக அழுத்தம் இந்த Q1 தான் முதலாவதாக கொண்டு வந்து நடுங்க, இரண்டாவதாக கொண்டு வந்து நடுங்க. இவரால் உருவாக அழுத்தம் ஒன்றையும் கீழ் 4πε Q1 over இந்த தூரம் R எடுப்போமே, Q1 over R இன்டு இந்த அழுத்தத்துக்கு எதிராக கொண்டு வர ஏற்றம் Q2. அப்படிதான் சக்தி. ஒரு 2 ஏற்றங்களை கொண்ட தொகுதியிட சக்தி. இப்ப எப்படியும் கருதலாம். உங்களுக்கு Q2 முதலாவதாக கொண்டு வரப்பட்ட அது பிறகு Q1 கொண்டு வர மாதிரி கருதலாம். அழுத்தம் என்பது என்ன? ஒரு கூலம் ஏற்றத்துக்கு இவர் உருவாக்கி இந்த மின்புலத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலை. அது Q கூலோமுக்கு Q-ஆல பெருக்கணும், VQ. முதலாவது Q1 வரும்போது எந்த ஒரு அழுத்தமும் இருக்கல்ல, எனவே வேலை செய்ய அவசியம் இல்லை. ஆனா Q2 வரும்போது அந்த முதலாவதாக வந்த ஏற்றம் அழுத்தத்தை உருவாக்கி இருக்கும், மின்புலத்தை உருவாக்கி இருக்கும். அந்த மின்புலத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய ஏற்படும். சரியா? அந்த செய்ய வேண்டிய வேலை அழுத்தம் தர ஏற்றம். Q1 இந்த இடத்துல உருவாகிற அழுத்தம் இது, அது தர ஏற்றம். இதுதான் இந்த தொகுதியிட மின்விசைக்கு எதிரான வேலை. அதான் மின்னழுத்த சக்தியா சேமிக்கப்படும். இதை இந்த தியரியை பயன்படுத்தி செய்யலாம். நான் இதுல சும்மா எடுக்கிறேன். இப்படி இவரை முதலாவதா இவரை கொண்டு வந்த மாதிரி எடுக்கிறேன் முடிவுகளிலிருந்து, இரண்டாவதாக இவர், மூன்றாவதாக இவரை கொண்டு வர மாதிரி யோசிக்கிறேன். முதலாவதால கொண்டு வரதுக்கு வேலை செய்ய அவசியம் இல்லை. 2வது ஏற்றம் வரும்போது முதலாவதா
வார ஏற்றம் இவரத்துல புலத்தை உருவாக்கிக்கும் அந்த புலத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய ஏற்படும். சில நேரம் மின் விசைக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய ஏற்படும், அல்லது மின் விசை வேலை செஞ்சிருக்கு. அதை பொறுத்து பிளஸ்ஸா மைனஸான்னு மாறும். உண்மை மின் விசைக்கு எதிராக வேலை செஞ்சா பிளஸ் வரும், மின் விசை வேலை செஞ்சா மைனஸ் வரும். ரைட், அது சரி, அது சரி. ரெண்டாவது ஏற்றம் வரும்போது இவர் புலத்தை உருவாக்கி, மூன்றாவது ஏற்றம் வரும்போது இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க புலத்தை உருவாக்கி அந்த ரெண்டு புலத்துக்கு எதிராகவும் வேலை செய்ய வேண்டிய ஏற்பாடு. சரி, ஆகவே நிலைமின் சக்தி எடுக்கலாமே எங்களுக்கு. இங்க நிலைமின் சக்தி W1 plus W2 plus W3 செய்ய வேண்டிய வேலைகள் இது 0. W2 சொல்லலாம், W1 0, இவரை கொண்டு வரத்துக்கு செய்ய வேண்டிய வேலை 0 முடிவில் இருந்து. ஆனா இவரை ரெண்டாவது ஆள் கொண்டு வரும்போது இவர் ஒரு புலத்தை உருவாக்கிப்பாரு. அது அழுத்தம் ஒன்றின் கீழ் 4π Qவின் கீழ் √2a into Q கொண்டு வரும் பிளஸ் W3 நீங்க போடும் பாவம். ரைட், பாருங்க. அப்ப W3 எப்படி வரப்போகுது? அது ரெண்டாலும் அழுத்தம் உருவாகுமே. இந்த ஏற்றத்திலிருந்து மேத்தூரம், இந்த ஏற்றத்திலிருந்து மேத்தூரம். ஆக அழுத்தங்கள் ஈஸியா சாம்பாடு போடலாம், ரெண்டையும் கூட்டி போட்டா தானே. அழுத்தத்தோட சாம்பாடு ஒன்றையும் கீழ் 4π Q/R. ரெண்டுக்கும் தூரங்கள் சமனைப்பேன். இப்போ மூன்றாவது ஏற்றத்துக்கு இவர்லேருந்து மேத்தூரம், இவர்லேருந்து மேத்தூரம், அப்ப ரெண்டும் சேர்த்து போடலாம். அதனால நான் அப்படி அந்த ஆர்டர் அப்படி எடுத்ததேன். இவரா முதலாவது இரண்டாவது எடுக்க நான் ஆர்டர் மாத்தி எடுக்க, சாம்பார் கொஞ்சம் போட ஈஸி மாறி இருக்குது பார்த்தேன். இது அடிக்கிறேன். ரைட், அப்ப இது வரப்போகுது பாருங்க. இங்க அழுத்தம் ஒன்றின் கீழ் 4π ஏற்றம் சேர்த்து போடலாம். இப்ப Q plus Q ரெண்டு தூரம் சாமான Qவின் கீழே, சிம்பிள் Qவின் கீழே, Q plus Qவின் கீழ் A இன்டு கொணவார ஏற்றம் Q. இதான் நிலைமின் சக்தி. இது 0 ஆகும். கேள்வி. ரைட், தானே? இது 0 ஆகணும். பின்ன சுருக்கல் தான். 4π AQ எல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்க வரும் Q/√2, Q/√2 அது 0 தானே போல. இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இப்போ Q/√2 பிளஸ் Q சமனாய்க்கு அங்கால கொண்டு போறேன் -Q. சரியா? Q/√2 இங்க Q பிளஸ் சிம்பிள் Q, அந்த Q அங்கால கொண்டு போறேன், அப்ப -Q. இப்போ Q பொதுவாக எடுத்த விட தானே கேள்வி. 1 plus √2/√2. Q இங்களை பெருக்கினா -√2 over 1 plus √2. இதான் ஆன்சர். இங்க √2, இங்க 1 plus √2. சரியா? ஆன்சர் இல்லை. ஓல் வேணும் அப்படியே. ஆன்சர் இல்லை, ஓல் தரவா? ஆன்சருக்கு மேலும் கீழே √2 பெருக்கி பாருங்களேன். மேலும் கீழே √2 பெருக்குங்களேன். மேலுக்கு √2, கீழுக்கு √2 பெருக்குங்க. அது -2Q கொண்டு வரும். வேணா கீழுக்கு √2 பெருக்கினா √2 plus 2 கொண்டு வரும். இப்ப இல்லை ஆன்சர். 2 plus √2 ஆயிக்கு. √2 plus 2 இல்லையா? ரைட், ஆன்சர் தாப்பா முதலாவது ஆன்சர். சரி, சரி. 47வது கேள்வி பா. 47வது.
47 சரிதான் இது மின்னழுத்த சக்தி. இப்ப எந்த ஆர்டர்லாம் எடுக்கலாம் இது? எந்த ஆர்டர்லாம் எடுக்கலாமா? முதலாவது இது 1 2 இது 3 எடுக்கலாம், அல்ல இது 1 2 3 எடுக்கலாம், அது 1 2 3 எடுக்கலாம். எப்படி சரியா தானே? 47 பாருங்க. 47 இப்ப சரியா அழிக்கட்டா? ஆரையுடைய வட்ட கடத்தி தடம் ஒன்று A, B புள்ளிகளில் மின்கலம் ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. L1 நீளமுள்ள ACB பகுதியினூடாக I1 ஓட்டமும் L2 நீளமுள்ள ADB பகுதியினூடாக I2 ஓட்டமும் பாய்கிறது. வட்ட கடத்தின் மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி. பொதுவாக இந்த கேள்விகளுக்கு விட என்ன வர? பொதுவாக 0 வரும். வேணா பொதுவா 0 வர. அதுல ஒரு நிபந்தனைக்கு என்ன நிபந்தனை? கம்பி சீரான கம்பியா ஆயிக்கணும், குறுக்கு வெட்டு சீரானதா ஆயிக்கணும், ஒரே திரவியத்தால ஆக்கப்பட்டிருக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? தடைகள விகிதம் நீளங்கள விகிதத்துக்கு நேர சமன முடிவுக்கு போகலாம். அதிலிருந்து பொதுவா நீங்க எந்த இது எடுத்தாலும் 0 வரும். இந்த கேள்வியில முதலாவது நீங்க சுருக்கி பார்க்கறது நல்லமா, உடனே ஆன்சர் போகாம 0 வந்தா சில ஆன்சர் குயிக்கா போக வாய்ப்பிக்கிறேன். அந்த நிபந்தனை திருப்தி செய்யற எல்லா சந்தர்ப்பங்களும் வரலாமா? இந்த கேள்வியை பொறுத்தவரை அப்படி எதிர்பார்த்திக்கிற மாதிரி விளங்குற செஞ்சு பாருங்களா. இதால உள்நோக்கி வரும், இதால வெளிநோக்கி வரும். அப்ப சாம்பாடு என்ன? ஒரு வட்டத்தடம் மையத்தில் உருவாக காந்த அடர்த்திக்குரிய சாம்பாடு B சமன் mu ni over அல்ல mu naught ni over 2r இன்ட்டு நான் பொதுவாக எடுக்க டீட்டாவிங்கில் 2 பை என்று போட்டுக்கொள்ளுது. ஆனால் இது அந்த வட்டத்தின் பின்னமண்டு எடுத்தா சரியா? கோணம் சார்பான் செல்லலாம், நீளம் சார்பான் செல்லலாம், ரேடியன்லையும் போடையிலும், அல்ல டீட்டாங்கில் 360 எடுத்து பாகையிலும் எடுக்கலும். சரியா? இதால உள்நோக்கி ஒரு காந்த புலம் வரும், இதால உள்நோக்கி, இதால வெளிநோக்கி வரும். அது உள்நோக்கிய காந்த புலம் B1, வெளிநோக்கிய காந்த புலம் B2. உள்நோக்கிய காந்த புலம், வெளிநோக்கிய காந்த புலம். இனி விலைகள் அதுல இருந்து காணலாமா? சாம்பாடு போடுவோம். இப்படி வரும் உள்நோக்கிய காந்த புலம், வெளிநோக்கிய காந்த புலம். என்ன வரும்? B1 சொல்லலாம் பாருங்க. mu naught மேல வரதான உள்நோக்கி mu naught I1 over 2r into வட்டத்தின் பின்னம் நீளம் சார்பா போடலாம். L1 இன் கீழ் L1 plus L2 போடலாம், அல்லது L1 இன் கீழ் 2 pi r போடலாம். 2 pi r தானே முழு நீளம். விடையை பார்த்தா கீழே எல்லாமே அந்த ஃபார்மட்ல இருக்கிறதா 2 pi r போடுவேன். அப்படி இல்லாட்டி கீழே L1 plus L2 போடலாம். மொத்த நீளம் யாரையும் சந்திக்கிறதால 2 pi r போடுவோம். மாதிரி B2 வரும், அதே தானே I2 over 2r into வட்டத்தின் பின்னம் பகுதி. அப்ப L2 இன் கீழ் 2 pi r. ஆகையால் இது உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி விடையில் எடுக்கலாம். விடையில் எல்லாமே ஆரம்பத்தில் L2 I2 போட்டிக்கிறா, இறுதியை கழிப்பேன். வெளிநோக்கியா இருப்பேன், வெளிநோக்கியது வந்து B2 minus B1. இப்போ B2 minus B1 இப்போ எல்லாத்துலையும் பொதுவாக இருக்கிறது mu naught இன் கீழ்
4 பை r வர்க்கம் என்ன இங்க மிகிற 2 into 2 4 பை r வர்க்கம் பொதுவாயிக்குது இங்க வரப்போகுது I2 L2 நான் வெளிநோக்கி எடுத்துக்கி b2 minus b1 அதோட I2 L1 sorry I1 L1 I1 L1 சரி சரியில்ல கோவில பாருங்க மீ நாட் இங்கில் 4 பை r வர்க்கம் இங்க I2 L2 இங்க மீ நாட் இங்கில் 4 பை r வர்க்கம் I1 L1 இப்படி ஒரு ஆன்சர் இருக்கிறாதுல அதனால அதுக்கு போறதுதான் சிறந்ததா ஏனண்டா இப்ப அந்த பூச்சியமும் வரலாம் ஆனா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை இது சீரான தடையுடைய கம்பியாயிக்கணும் அப்படி ஆய்ந்தா தான் ஆர்நேரசமனில் அதாவது ஒரே திரவியத்தான கம்பியாயிக்கணும் ஒரே குறுக்கு வெட்டாயிக்கணும் அப்படி இருந்தா தான் ஆர்நேரசமன் எல் ஆக தடைகளோட விகிதம் வரும் L1க்கு L2 சொல்லு அதாவது தடைகளோட விகிதம் மின்னோட்டங்களோட விகிதத்தை மாறி வரணும் தடைகளோட விகிதம் மின்னோட்டங்களோட விகிதத்தை மாறி வரணும் I1 கீழ் I2 L2 கீழ் L1 வரும் அப்பதான் சமாந்தரமாய்ந்த உண்மையா பாருங்க I1 கீழ் I2 என்பது தடைகளோட விகிதத்தை மாறி வரணும் R2 கீழ் R1 சமாந்தரமாய்ந்த அப்படி பாக்குறதானே போல சரியாது தடை R1 தடை R2 ஆய்ந்த I1க்கு I2 என்பது மாறி வரணும் எப்படி வரணும் I1க்கு I2 என்பது R2க்கு R1 அதானே நாங்க பாக்குற நிபந்தனை பிற R நேர சமன் L என்ற நிபந்தனையை போட்டா I1 கீழ் I2 சமனாய்க்கும் L1 கீழ் L2 சரியா சரி L2 கீழ் L1 R நேர சமன் இல்ல R2 க்கு L2 R1 க்கு L1 இனிங்கள பெருக்கினா எப்படி வரும் I1 L1 சமன் I2 L2 இது எப்ப செல்லுபடியாகு R நேர சமன் L போட்டு R நேர சமன் L எப்ப செல்லுபடியாகுற சீரான குறுக்கு வெட்ட ஆயிக்கணும் ஒரே தடைத்திறனுடைய கம்பி ஆயிக்கணும் ஒரே திரவியத்தான கம்பி ஆயிக்கணும் இந்த R சமன் ரோ L கீழ் A ரோ மே மாறியா ஈக்கணும் இந்த தான் R நேர சமன் எல்லாம் எடுக்கிறேன் வளமே நாங்க தீர்ல பாக்குற கேள்வி எல்லாம் ஒரே திரவியத்திலான கம்பிகள் தான் பாக்குறேன் எனவே மையத்தில் எப்பவும் பூச்சியம் வார சரியா அப்படி இல்லாத சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு அத இது இந்த நிபந்தனை திருப்தி செய்யாத சந்தர்ப்பங்கள்ல அந்த முடிவுக்கு போக இயலாது எனவே பூச்சியம் வரலாம் ஆனா மத்த ஆன்சர் மீக்கிறதால அதுக்கு போறதான் சிறந்தது 47க்கு 3வது சரியா 47க்கு 3வது ஆன்சர் இந்த நிபந்தனை இதை திருப்தி செய்யறதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகள் இல்லாம பார்த்தா இது ஆன்சர் அந்த நிபந்தனை திருப்தி செஞ்சா இதுவும் ஆன்சர் ஜீரோவும் ஆன்சர் ஏன்னா அந்த கோவை சரியா வந்துடும் I1 L1 I2 L2 சமனா வந்துடும் அப்ப கழிச்சா பூச்சியம் வரும் சரி அதுல இன்னொரு பிரச்சனை யாராவது சொல்லுமா இந்த வளமையா நாம பார்க்க கேள்வியோட பார்க்கும்போது இன்னொரு பிரச்சனை இதுல அது புறக்கணிக்கத்தக்கது ஐக்கியலும் ஆனால் அப்படி ஒரு இஷ்யூ வைக்கிறீங்கள என்ன ஐடியா சும்மா சொல்லுமா வளமையா கேள்வியோட பார்க்கும்போது இன்னொரு வித்தியாசம் மீக்கிறீங்கள மையத்தை நோக்கி தான் இந்த நேரிய கடத்திகள் ஈக்கணும் ஏன்னா நேரிய கடத்திகள் ஈக்குது மையத்தை நோக்கி ஈந்தாத்தான் அந்த கடத்தியால் உருவாக காந்த பாயலத்தையே பூச்சி மனதில்லாம எங்களுக்கு இந்த நேரிய கடத்தியாலும் இந்த இடத்துல ஒன்று உருவாகும் இந்த நேரிய கடத்தி பகுதியால் இவ்விடத்துல ஒன்று உருவாகும் இந்த நேரிய கடத்தி பகுதியால் இவ்விடத்துல ஒன்று உருவாகும் என்ன இவ்விடத்துல உண்மையா பூச்சியமா இக்காது இதால வந்து பாருங்க இதால வந்து இப்படி விலை நோக்கி வரும் கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகு அப்ப சரி ஆயிடுவா அப்ப பார்க்க தேவை பார்த்தேன் கேன்சல் ஆகாம கேன்சல் ஆகுதுன்னா இந்த கடத்தியால வாரது இங்கே உள்நோக்கி வருது இதால வாரது வெளிநோக்கி வரும் என்ன கேன்சல் ஆகும் ரைட் பாபா பிரச்சனை இல்லாதா இதால வாரது இங்கே உள்நோக்கி வரும் இதால வாரது வெளிநோக்கி வரும் என மையத்தில் உருவாக ரெண்டும் கேன்சல் ஆகும் அந்த சமச்சீர சம இடத்துலையும் இது அப்படி இல்லை நான் வளமையா பார்க்கறது எப்படி வரும் மையத்தை நோக்கி வரதா இருக்கணும் இது சம நீளங்கள்னு கருதினா அப்ப சரி வரும் அதான் ரைட்
நான் ஏற்கனவே சும்மா பார்த்தேன்னா எனக்கு மாறி விலங்கி நான் இப்போ பார்த்தா சரியா வருது. ஆன்சர் மூன்றாவது ஆன்சர். நாற்பத்தி எட்டு பாபம். இந்த வளமையான கடத்திகள் இது மாதிரி வட்டத்துல பூச்சியமாக வர சந்தர்ப்பங்கள்ல இந்த கடத்திகள் ஈக்கணும் இப்படி. இந்த கடத்திகள் வந்து இப்படி வர மாதிரி, அதாவது இந்த மையத்தை நோக்கி வர மாதிரி வரும். அப்ப இந்த நேரிய கடத்திகளால் இங்க காந்தப்புலம் உருவாகாது. ஆனா இங்க அப்படியெல்லாம் மையத்தை நோக்கி வந்தில அப்ப நேரிய கடத்திகளால உருவாகலாம். ஆனா இந்த நடக்குது கேன்சல் ஆகுது. எனவே பிரச்சனை இல்லை. 48வது கேள்வியை பாருங்க. அது ஜேஃபெட்ல போட்டிக்கிற சந்திப்புல விளைவு டிரான்சிஸ்டர். கேட் அடையாளம் அதான். -4 வோல்ட், 1 மெகா ஓம். இங்க VDD 10 வோல்ட். இங்க 2.4 கிலோ ஓம். ரைட். அந்த கேட்டினூடாக இது 1 மெகா ஓம் எவ்வளவு? இது உண்மையா அந்த இதனூடாக மின்னோட்டம் சுற்றுக்கு வராது, ஓடாது. ஏன்னா கேட் வந்து பின்முக கோடலிக்கு GS. எனவே கேட்ல மின்னோட்டம் உள்ளுக்கு வாரல்ல. IG 0 பாக்குறேன். ஜேஃபெட்ல நாங்க IG 0 பாக்குறோம். இந்த அழுத்தத்தை பார்த்தா இல்ல மின்னோட்டம் 0, இது IG 0, இந்த கிளையில மின்னோட்டமும் 0. அப்ப இந்த இடம் -4 வோல்ட் வரும். இது புவித்தடத்தை பார்த்தீங்க 0 வோல்ட். அப்ப VGS எவ்வளவு? இது VGS VG minus VS -4 பூஜ்ஜியம் எவ்வளவு? -4 வோல்ட். இந்த கேள்வி ID வடிகால் மின்னோட்டம் IDSS தாராங்க. IDSS 18 மில்லி ஆம்பியரா? சரியா? ரைட். இப்படி ஒரு ஈக்குவேஷன் ID IDSS into 1 minus VGS over VP முழுவதையும் வர்க்கம். இரண்டுக்கும் ஒரே குறிய போட்டா சரி. மைனஸ் இவரே மைனஸ்ல போடுங்க, பிளஸ்ல போட்டா இவரே பிளஸ்ல போட்டா சரி. இது காணுமாமில்ல. VGS தெரியும், VP தந்திக்கிறாங்க. VP -8 வோல்ட், அப்ப VGS -4 வோல்ட். இதான் சாம்பார். இதை போட்டு சுருக்கி பாருங்க, விட வருதுன்னு பாருங்க. ரைட். அப்ப இதுல பிரதிட்டா சரியா? IDSS 18 1 minus VGS -4 கீழ் VP -8 முழுவதையும் வர்க்க. இது மைனஸ் சரி. நாலின் கீழ் 8 தசம் வரும். என்ன 1 minus half வரும். சுருக்கினா உள்ளதை வர்க்கம் சரிதான? 4 கீழ் 8 அரை, 1 அரை கழிச்சு அரை, அட வர்க்கம் 18 கீழ் 4, அப்ப 4.5 மில்லி ஆம்பியர். இந்த கிராஃபுக்குரிய இந்த கிராஃப் நீங்க தியரியில பாத்திப்பது VGS 0 -2 -2 -3 -4 போறது. இல்ல VGS -8 பூஜ்ஜியமான தந்திக்கிறேன். இது VGS, இது VDS வரைகிறது. ID VDS VGS வரைஞ்சா இப்படி ஒரு ஷேப் வரும். இந்த வரைவுக்குரிய சாம்பாடு அது. இந்த வரைவுக்குரிய சாம்பாடு தான் ID IDSS
1 minus இதான் IDSS என்ற பெருமானம் VGS over VP முழுவதையும் வர்க்கம் போட்டு பாருங்க VGS 0 போட்டா என்ன வரும் VGS 0 போட்டா VGS 0 போட்டா இது 0 ஆகும் அப்ப IDSS சமனா வரும் VGS 0 க்கு IDSS हमारे VGS என்பது VP க்கு சமனாயிந்தா இந்த மாறா மின்னோட்டம் போனது VP க்கு சமனாயிந்தா VP இன் கீழ் VP 1 வருமே 1 மைனஸ் 1 0 அப்ப ID 0 ஆகும் இப்படியே படிப்படியா குறைஞ்சு போயிட்டீங்களா 0 ஆகும் இந்த வளைவு நீங்க தியரியில பாத்தீங்க அந்த வரைவுக்குரியது சாம்பலன் இதா IDSS 1 மைனஸ் VG அப்ப நேரடியா சாம்பலை பிரதியிட்டா சரியில்ல ஐ 49வது கேள்வியை பாப்போம் இந்த விஷயங்களையும் நான் ஒன்றும் இப்போ பேப்பர் டிஸ்கஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணல அவரோட தியரியில் படிச்சுக்க வாய்ப்பிக்கிற அந்த மேலுக்கு நடக்குது நிரம்ப நிலை எப்படி அடைகிறது சாம்பாடை போட்டு நேரடியாக வீடு எடுக்கிறேன் ரைட் 49 பாருங்க அருகில் காட்டப்பட்டுள்ள மாறும் தடை 6 ஆனது 0 தொடக்கம் 8 ஓம் வரை மாற்றப்படத்தக்கதாகும் 49 0 தொடக்கம் 8 ஓம் அல்ல 8 கிலோ ஓம் வரணுமே மிஸ் ஆகிக்க வாய்ப்பு 8 கிலோ ஓம் நீங்க எல்லாமே கிலோ ஓம்ல தானே அதுவும் கிலோ ஓம்ல தான் வரணுமா இந்த 8 ஓம்னு சொன்னா அது நீ புறக்கணிக்கத்தக்கது அதாவது 0 எடுக்கலாம் இந்த 8 கிலோ ஓம் ஒப்பிடும் போது ரைட் அப்ப இது 8 கிலோ ஓம் இது 4 கிலோ ஓம் இது மாறும் தடை R பின்ன முனைகளுக்கு குறுக்கே வோல்ட் அளவு தான் அளக்குறாங்க இது 12 வோல்ட் அருகிலே காட்டப்பட்ட சுற்றில் மாறும் தடை 6 ஆனது 0 தொடக்கம் 8 கிலோ ஓம் வரை மாற்றப்படத்தக்கதாகும் 12 வோல்ட் மின்னியக்க விசையுடைய மின்கலத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது அகத்தடை புறக்கணிக்கத்தக்கதா என்று நாங்க போற முடிவு முனைவழுத்த வித்தியாசம் மின்னியக்க விசைக்கு சமம் அல்லது இந்த மின்னியக்க விசை என்பது அகத்தடையில விரயமாகாது வெளித்தடைகளுக்கு தான் பங்கிடப்படணும் இது 12 வோல்ட் ஆயிக்கும் 12 வோல்ட் ஏபிக்கு இடையில் வோல்ட்மானி இணைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு வோல்ட்மானியை வைத்து பார்க்க கஷ்டமாயிருந்தா நீக்கிட்டு வோல்ட் அளவு வளர்ந்து பாருங்க என்ற வோல்ட்மானிகள் இலட்சியமாயிருந்தா அவை சுற்றுல எந்த ஒரு மாற்றத்தை உருவாக்காது அந்த வோல்ட்மானி இணைக்கிற புள்ளிகளுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாட்டை வாசிப்பா தரும் நேரடியாக இப்ப இலட்சிய வோல்ட்மானி ஆயிருந்தா உங்களுக்கு அதை வோல்ட்மானியோட பார்க்கற சுற்று சிக்கலா இருக்கிறதா அதை நீக்கி பாருங்க பிரச்சனை இல்லை ஆனா முடிவுள்ள தடையுடைய ஆயிருந்தா நீக்கலாத இலட்சிய வோல்ட்மானி ஆயிருந்தா அந்த இடத்துல நீக்கி அந்த வோல்ட் அளவு என்ன உருவான்னு பார்த்தா சரி ஆறாவது 0 8 கிலோ வரை அதிகரிக்கப்படும் போது ஆறுடன் வோல்ட்மானி வாசிப்பு V எனது மாறலை திறம்பட வகை குறிப்பு நான் ரெண்டும் பார்ப்போமே R0க்கு என்ன வரும்னு பார்ப்போம் R0க்கு ரைட் R0க்கு VAB என்ன வரும்னு பார்ப்போம் அவ்வாறு R முடிவிலிக்கு பார்ப்போம் இது ரெண்டும் போதல்லாட்டி இடையில ஒரு பேர் மாறத்தையும் பார்ப்போம் முடிவிலி இல்ல சாரி 8 கிலோ முடிவிலி இல்ல 8 கிலோ ஓம்க்கா ரைட் பாருங்க R0க்கு R0 நல்லா கவனிக்கணும் இது R0 இது ஷார்ட் சர்க்கிட் ஷார்ட் சர்க்கிட் ஆனா இந்த தடை தொழிற்படாது இது ஷார்ட் சர்க்கிட் இது தொழிற்படாது அப்ப இந்த இடத்துல தடை எவ்வளவு ஏபி குறுக்கு எவ்வளவு தடை 4 கிலோ இங்க 4 கிலோ 12 இந்த 4க்கும் இந்த 4க்கும் பங்கிடப்படும் இந்த குறிஞ்சுற்றாயிட்ட விவரம் பார்க்க வேணும் அவரை நீக்குங்க இங்குள்ள மொத்தமா 4 கிலோ 4 கிலோ 12 வோல்ட் 6 வோல்ட் 6 வோல்ட் பங்கிடப்படும் இப்ப VAB எவ்வளவு 6 வோல்ட் R0க்கு R0 இவரை குறிஞ்சுற்றாயிடும் இது R0 இணைப்பு கம்பியால் இணைக்கிற பூச்சிய தடையோட கம்பியால் இணைக்கிற R0 பாருங்க VAB கேள்வி அப்ப இங்க 4 கிலோ இங்க 4 கிலோ அது சமனா பங்கிடப்படும் 12 வோல்ட் சமனா பங்கிடப்படும் எப்படி 6 வோல்ட் 6 வோல்ட் சரியா இனி 8 கிலோ ஓமாக இருந்தா என்ன பாருங்க இவர் 8 கிலோ ஓமாக இருந்தா
இப்போ எப்படி வரும்? விளைவு தடை 4 கிலோ, இங்கே 4, இங்கே 4. அப்போ ஏபி குறுக்க உள்ள தடை 8 வருமே. சுற்றுள்ளது 8ம் 4ம். அப்ப 8க்கு 4 என்று பங்கிடப்படணும். என்ன தொடரா தான் இருக்குது. மொத்தமா 8, இங்கெல்லாம் 4. அப்ப 8க்கு 4 12 வோல்ட் தானே பங்கிடப்படணும். அப்ப 8 வோல்ட்டும் 4 வோல்ட்டும் சிம்பிளா போகும். தடைகளோட விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பங்கிடப்படணும். இனி 12 வோல்ட் தான் நினைக்கிறேன். 8க்கு 4 பங்கிடப்படணும்னா சிம்பிள் 8 வோல்ட்டும் 4 வோல்ட்டும். எனவே ஆர்ஷம் 8 கிலோ இந்த விஏபி எவ்வளவு வரும்? 8 வோல்ட். ஆர் முடிவிலியும் காணும் மிச்சுமா கண்டு வைப்போம். ஆர் முடிவிலி காண எவ்வளவு? யாரா பெருமானம் இது போதும் ஆன்சர் எடுக்கிறதுக்கு. ஆர் முடிவிலியான எப்படி வரும்? ஆர் முடிவிலி இதோட நீக்கலாம். முடிவிலி ஆயிருந்தா பாருங்க, நீக்கினால் முடிவிலி தடைத்தானே. தடை ஒன்றும் இல்லைன்ற அர்த்தம். மின்னோட்டம் ஓடாது. இதை சுற்ற திறந்து வைங்க. ஆர் முடிவிலி. இவரத்துல தடை எவ்வளவு? 12. 12. இது 12 வோல்ட். 12க்கு 4 பங்கிடப்படணும். 12க்கு 4 அதாவது 3க்கு 1. இங்க 4 பிரிச்சு 3 பங்கு. அப்ப எவ்வளவு வரும்? 4 பிரிச்சு 3 பங்குன்னா 9 வோல்ட் வருங்க. ஆர் முடிவிலிக்கு விஏபி சமனா வரும் 9 வோல்ட். சரியா நான் சொல்ற கணிப்பு சரியா? 4 கிலோ 12 கிலோ 12க்கு 4 அது 12க்கு 4 அது 3க்கு 1. 3க்கு 1. அப்ப 4 பிரிச்சு 3 பங்கு வரணும். இப்ப 12 4 பிரிச்சா 3 வோல்ட். 3 பங்குன்னா 9 வோல்ட் விஏபி. சரி, இதான் வரைவு வர வேண்டியது. ஆர் தடையுடன் மாறல், விஏபியின் மாறல், வோல்ட் மானி வாசிப்பு. இது 12 வோல்ட் எடுப்போமே. 12 வோல்ட், இது 6 வோல்ட். ஆறுல ஸ்டார்ட் ஆகணும். 9 வோல்ட்டை வைத்து அடையணும். இது 9 வோல்ட் எடுப்பேன். இது 6ல இருந்து 9 வோல்ட்டை நோக்கி போற வரைஃபா ஈக்கணும். அதுல எங்களுக்கு தேவையான பாயிண்ட் 8 கிலோ. இது பவர்ல எடுத்து பார்த்தா நீங்க சரியா 8 வோல்ட்னு வரணும். இப்படி இந்த வரைஃபு 8 வோல்ட்ல போய்த்து முடியறதல்ல, முடிய வேண்டியது எங்க 9 வோல்ட்ல. இடையில எங்களுக்கு தேவையான இடம் 8 கிலோ தான் நாங்க மாத்துறோம். 8 கிலோம்ல அது 8 வோல்ட் ஆயிக்க. கிளியரா? அதாவது சொல்றலாம் தானே போல விஷயம் நடக்கல. நான் இதுக்கு போறேன்னு சொல்லி முடிவிலையெல்லாம் தேவையில்ல தானே சொல்லி. ஏன்னா நாங்க இதற்கான 8 வோல்ட்ல போய் அவர் முடிவடைத மாதிரி வரைஃபு வரைஞ்சா வரைஃபு பிள்ளை உண்மை. ஆனா அப்படி இருந்து இல்லை இந்த கேள்வியில. வரைஃபு எங்க போய்த்து முடியணும்? 9 வோல்ட்ல போய்த்து முடிவு வரைஃபு ஆயிக்கணும். 6 முடிவிலியான அவர் 9 வோல்ட்லாம் போய்த்து முடிவடையணும். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு போக தேவையில்ல. இது உள்ளதான் கேள்வி. 8 கிலோ ஆகும் போது 8 வோல்ட் வரும். ஆகவே ஆன்சர் இது. முதலாவது அந்த பாயிண்ட் விளங்கறதுக்கோங்க. இதான் கடைசியா போய் ஒரு 8 வோல்ட் அணுகிறல்ல இந்த வரைவு அணுகணுமே 9 வோல்ட். சரிதானே? இந்த 6 முடிவிலி ஆகும் போது அவர் அணுகிற இடம் வந்து 9 வோல்ட் ஆயிக்கணும். எங்களுக்கு தேவையான 8 கிலோ ஓம்ல 8 வோல்ட்ல அந்த அளவு செக் பண்ணக்கூடிய கேள்விகள் போட வாய்ப்பு பொதுவாக 49ஆம் கேள்வி 50ஆம் கேள்வி போடுங்க. 8 வோல்ட் போய் அணுகிற மாதிரி ஒரு வரைவும் தருவாங்க. 8 வோல்ட் மேல போற மாதிரி ஒரு வரைவும் தருவாங்க. பவர் இடங்கள் நீங்க சரியா விளங்கறதுக்கணும். இல்ல அணுகிறது வந்து 9 வோல்ட்ல. ஏன்னா முடிவிலையாகும் போது உள்ள வோல்ட் பெருமானத்தான் அந்த அணுகிற பெருமானம் ஆயிக்கும் இறுதியாக. அது 9 வோல்ட். அதுவரை கேள்வி கேட்கல. அப்ப வரைவு வரணும் இந்த ஷேப் இப்படி. அதாவது இந்த மாதிரி கேள்விகள்ல இப்படி வர வாய்ப்பு. சரியா? சில நேரம் இந்த கடைசி கேள்விகள் இந்த அளவு டீட்டெயிலா கேட்க வாய்ப்பு. இது 12 வோல்ட்னு தந்து இது மையம் 6 வோல்ட் ரைட். இது சரியா மையம் 9 வோல்ட்டுக்குரியது. அல்ல அவங்க 8 வோல்ட்டுக்குரிய லைன் அடிச்சு தர வாய்ப்பு. இப்படி
8 வோல்ட் தந்திருப்பாங்க. இதான் 8 கிலோ ஓம். 8 கிலோ ஓம். ஒரு வரைவு தர வாய்ப்புக்கு அனுப்பிட்டான். கொஞ்சம் கீழே இருக்குது. இவரை போய்த்து அப்படியே அணுகிற மாதிரி இப்படி ஒரு வரைவு இப்படி தர வாய்ப்புக்கு 8 வோல்ட் அணுகிற மாதிரி 8 கிலோ ஓம்ல வைத்து இன்னொரு வரைவு தர வாய்ப்புக்கு இப்படி, அதாவது இவரத்துல அணுகிறல்ல, இவரத்துல இப்படி வெட்டிட்டு போகும். கொஞ்சம் நான் எங்கெல்லாம் ஆக்குறேன்னா வரைய கஷ்டமாக இருக்கிறது. ஒரு வரைவு இப்படி இவரை அணுகிற மாதிரியும், மற்றது இவரை அப்படி வெட்டிட்டு போற மாதிரி, இவர் அணுகிற மாதிரி, அதாவது இதை வெட்டிட்டு போற மாதிரி இப்படி. சரி, மேலுக்கு எங்க அணுகிற மாதிரி அப்படித்தான் நீங்க எதை செலக்ட் பண்ணணும். 8 வோல்ட் அணுகிற மாதிரி வரைவு அல்லது 9 வோல்ட்ல அணுகிற மாதிரி வரைவு. 9 வோல்ட் அணுகிற மாதிரி வரைவு தான் இருக்கணுமா? அந்த மாதிரி வித்தியாசங்கள் சொல்றாங்க என்னன்னு, அந்த மாதிரி வித்தியாசம் சில நேரம் 49ஆம் கேள்வி 50ஆம் கேள்வி போட இடங்கள்ல போட வாய்ப்பு இருக்கிறேன். அப்படியே நீங்க முந்தைய காலத்துல பழைய அந்த மின்கான தூண்டல் கேள்வி எடுத்து பாருங்க. நிறைய விஷயத்தை பார்த்து வரைவை கண்டுபிடிச்சாலும் கடைசியா 2 வரைவைக்கும் ஒரே மாதிரி சின்ன ஒரு ஏதாவது ஒரு மேலதிகமான பாயிண்டை வைத்து தீர்மானிக்கிற மாதிரி. சரி, 50வது கேள்வி. 50வது கேள்வி 50வது அவ்வளவு பிரச்சனை மாதிரி விலங்கல்ல கேள்வி. பிரச்சனை என்ன நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான 50வதா போட வேண்டிய கேள்வி மாதிரி விலங்கல்ல நேரடியாக வீடு எடுக்கலும் போல இருக்கிறேன். சரியா, 50வது சரியா, இதுல ஐடியா விளங்க எடுத்துக்கோங்க. இதுல அதாவது அந்த முடிவிலி வர மாத்திர இல்லைங்க, முடிவிலி வர மாத்தல, 8 கிலோ வரதான் மாத்தலாம். நான் வரைஞ்சிக்க என்னதுன்னா அந்த வரைவு எப்படி வரணும்னா முடிவிலி வர மாத்தினா வர வரைவுல ஒரு பகுதியை தான் நீங்க வெட்டி எடுக்கிற மாதிரி வரைவு வரணும். சரிதானே, முடிவிலி வர போனா எப்படி ஷேப் வருது அதில் ஒரு துண்டு தான் நீங்க வெட்டி எடுக்கணும். இதுதான் ஒரு ஆன்சர் ஆகிக்கணும். இப்படி இதை வெட்டி எடுத்தா இந்த பகுதியை அதான் ஆன்சரா வரணும். இதுல இனி 50வது வளமையான கேள்விகள் தான். இதுல வெப்பநிலை மாறல் பொதுவாக எடுக்க வெப்ப பாய்ச்சல் மாறாது, காவட் கட்டிக்கியதால வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாது. Q/T விசலம் KA into delta theta over L. இப்போ டெல்டா தீட்டா ஓவர் L வெப்பநிலை படித்திறன் சமனாய்க்கும் Q/T இன் கீழ் KA. வெப்பநிலை படித்திறன் அதாவது வெப்பநிலை தூர வரைவின் படித்திறன், வெப்பநிலை தூர வரைவின் படித்திறன். இது ஆரம்பம் இப்படி, ஆரம்பம் இறுதி 2-3 விலங்கு எடுக்கலாம். இந்த இடம் வர இரண்டும் ஒப்பிடலாமே. ஒரே Q/T வெப்ப பாய்ச்சல் வீதங்கள் சமன், காவட் கட்டிக்கிறதால அச்சு வழி வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறாது. ஏ இங்கேயும் இங்கேயும் சமனாயிக்குது. ஆகவே K உயர்வான இடத்துல K1 உயர்வான இடத்துல படித்திறன் குறைவாய்க்கும். அப்ப ஆரம்பத்துல K1 உயர்வு என்பது படித்திறன் குறைவுங்கள, இங்கள படித்திறன் குறைவு, இங்கள படித்திறன் உயர்வாய்க்கும். சாய்வு இப்படி உயர்வாய்க்கும். இந்த இடத்துல K1 பெரிது, K2 சிறிது. ஆகவே வெப்பநிலை படித்திறன் L1 இங்க சிறியதாய்க்கணும், இங்க பெரிதாய்க்கணும். டெல்டா தீட்டா L அது பெரிதாய்க்கணும். அங்க சாய்வு படித்திறன் உயர்வாக உயர்வாக நடக்கும். கோழி நிலை குத்தா வரணும், வரைப்பு நிலை குத்தா வரணும். படித்திறன் குறைய குறைய கிடையா வரும். இவரை விட இவர் கூட நிலை குத்தா வரணும். நிலை குத்தாக பாருங்க, நிலை குத்தாக திரும்பிக்கணும். எனவே ஆன்சர் முதலாவது இருக்குது. வேறதிக்கு 2வது மீக்குது ஓரளவு சரியா. 2வது மீக்கிற
மூன்றாவது வராது. இங்க படித்திறன் உயர்வு இங்க குறைதான் தீக்கிறேன். ஐந்தாவதும் வராது. ஐந்தாவது ஒரே படித்திற மாதிரி எடுத்து 1 அல்லது 2 அல்லது 4. இப்ப நீங்க பார்க்க வேண்டிய இடையில உள்ள மாற்றம். சரி, இடையில உள்ள மாற்றத்தை பார்த்தா குறுக்கு வெட்டு மாறுது. இவரை மட்டுமே இல்லை, குறுக்கு வெட்டு குறைஞ்சா என்ன செய்யும்? குறுக்கு வெட்டு போக குறைஞ்சா வெப்பநிலை படித்திறன் கூடணுமே. குறுக்கு வெட்டு குறைஞ்ச படித்திறன் கூட இந்த ஷேப்புக்கு திரும்பணும். இவர் இது சரியா? ஒத்தரை மட்டும் எடுத்தா அவர் இந்த ஷேப்புக்கு திரும்பணும். அல்ல இங்கிருந்து யோசிப்போமே, குறுக்கு வெட்டு குறையுது, படித்திறன் கூடணும். அப்ப இந்த ஷேப்புக்கு அவர் திரும்பணும். இது வளைவுதான். திரும்ப இவரு நீங்களா வாரது இப்படி இவர்ல படித்திறன் கூடணும். அப்ப இந்த ஷேப்பு வருது. இந்த வரைக்கும் இப்படி வரும் பாருங்க. இங்கெல்லாம் போக போக குறுக்கு வெட்டு இதை தாண்டி வந்தா குறுக்கு வெட்டு குறையுது. அப்ப இந்த ஸ்லோப் பாருங்க, ஸ்லோப் வந்து கூடுது. குறுக்கு வெட்டு குறைய ஸ்லோப் கூடுது, படித்திறன் கூடுது. திரும்ப குறுக்கு வெட்டு கூடும்போது படித்திறன் குறையும். படித்திறன் பார்க்க தெரியும் தானே? இந்த இடத்துல பாருங்க, இதான் படித்திறன், வீல இதான் படித்திறன் பாருங்க. படித்திறன் இங்கிருந்து இங்க போகும்போது படித்திறன் அதிகரிக்குது, திரும்ப குறையுது 0. அப்ப அப்படி ஒரு வரைவு வரணுமா? ஆன்சர் 2வது தான் பொருத்தமே. படித்திறன் அதிகரிக்கிறதுக்கு குறுக்கு வெட்டு குறைய படித்திறன் அதிகரிக்கிறதுக்கு 2வது மட்டும்தான். சரி, அதுக்குரிய ஆன்சர் 2வது. 52வது.